தமிழ் மக்கள் யாவருக்கும் எனது வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொள்ள இருப்பது திருக்குறள் நாத்திய நூலே. அதில் காமத்துப்பால் தொடர் எண் 95, குறள் எண் 1175. இதுவும் கண் மீதான ஒரு குற்றச்சாட்டாக தான் இந்த குறளையும் சித்தரித்திருக்கிறான் வள்ளுவன். இதிலே அந்த கண்களால் விளைந்த துன்பத்தை, அதனால் இழைக்கப்பட்ட இன்னலை சித்தரிக்கிறான் வள்ளுவன். அந்த சித்தரிப்பு எப்படிப்பட்டது என்றால், ஒரு ஆடு மேய்ச்சல் தேடி வரப்போரம் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை கருகிய நிலம், வறண்ட நிலம், அதுக்கு மேய்ச்சல் எதுவும் இல்லை, நன்றாக பசி. அந்த நேரத்தில் சற்று தூரத்தில் பச்சை பசையலென சிறு புல்வெளி இருப்பதை கண்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன ஆட்டுக்குட்டிக்கு. அது ஆனந்தமாக அந்த புல்வெளிக்கு ஓடி அதை ஒரு வலம் வருகிறது. அது ஒரு வித மகிழ்ச்சியில் வறண்டு பசியோடு துடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி பசுமையான ஒரு புல்வெளியை கண்ட மகிழ்ச்சியில் அது 2 துள்ளி குதியாட்டம் போட்டு மேய ஆரம்பித்தது. புட்களை கடிக்க ஆரம்பிக்கும் போது சற்று தள்ளி இந்த ஆட்டின் கண்கள் இன்னொரு காட்சியை இந்த ஆட்டுக்கு காட்டி கொடுத்து விட்டது. ஒரு மலைப்பாம்பு படம் வாய் பிளந்து இந்த ஆட்டுக்குட்டியை விழுங்குவதற்கு தருணம் பார்த்து கொண்டிருப்பதை அந்த கண்கள் காட்டி கொடுக்க, ஆடு பீதியுற்று அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கின்றது. பாம்பும் விடுவதாக இல்லை, துரத்துகிறது. அந்த வயல்வெளியில் விட்டு ஆடு வெளியேறிய வெளி ஒரு பரந்த வெளி, புதர்கள் நிறைந்த புதற்காடு போல. கால் இடறினால் ஏதாவது புதருக்குள் சிக்கிவிடும். அது போன்ற ஒரு நெரிசல் மிகுந்த அந்த புதருக்குள் அந்த ஆடு சிக்கி கொண்டது பாம்பிடம் இருந்து தப்பிக்க வழியை தேடுகிறது. ஒரு வழியாக அந்த பாம்பு பின்னால் துரத்துகின்ற வயிற்று பசி வேறு, பாம்பு துரத்துகின்ற அச்சம் வேறு. ஒரு வழியாக ஒரு பாறையின் மீது போய் நின்று கொண்டு பாம்பு ஏதோ வருகிறதா என்று எட்டி எட்டி பார்க்கின்றது. அந்த கண்கள் வேதனையில் துடிக்கின்றன. அந்த ஆட்டுக்குட்டி பசியால் மயங்குகிறது. பாம்பின் மீதுள்ள உயிரச்சம் வேறு. இது போன்றதுதான் வள்ளுவன் இங்கே சித்தரிக்கிறான். இன்னும் எளிமையாக இந்த தற்போதைய நிலையை வைத்து நாம் கூற வேண்டுமென்றால், தமிழகத்தில் ஒரு கட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மெரிட் தேர்வு, தகுதி தேர்வு என்ற ஒன்றை எழுதி அதன் மூலம் தேர்வு பெற்றவர்கள்தான் மருத்துவம், பொறியியல் கல்விகள் தரப்பட்டன. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதே திறமையின் அடிப்படையில் தானே. அவர்களுடைய உழைப்பு, அந்த திறமை இல்லாமல் அவர்கள் மதிப்பெண் பெற்றுவிட முடியாது. அதனால் அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவ படிப்பும் பொறியியல் படிப்பும் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்து அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இதனால் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெருமளவில் பலனடைந்தார்கள். மருத்துவ படிப்பு ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு என்று இருந்த ஒரு நிலை மாறி, நல்ல மதிப்பெண் எடுத்தால் யாரும் படிக்கலாம், மருத்துவ படிப்பு அது கனவற்ற நனவு என்ற ஒரு நிலையை கலைஞர் ஏற்படுத்தினார். அதை மனதில் கொண்டுதான் அனிதா என்ற மாணவியும்
நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் அவளுடைய கனவெல்லாம் தான் ஒரு மருத்துவர் ஆகிவிட்டதாகவே மருத்துவக் கல்லூரியில் சேருவதாக, மருத்துவக் கல்லூரியில் படிப்பதாக, அந்த மருத்துவ சீருடை அணிவதாக, மருத்துவ அந்த ஒளி வங்கியை கழுத்தில் மாட்டிக்கொண்டு நடமாடுவதாக கனவு கண்டு கொண்டிருந்தால் அந்த அனிதா அந்த நேரம் பார்த்து அவளுடைய கனவை சிதைப்பதைப் போல மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்தது. அதற்கு இங்கே அப்போதைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு இசைவு கொடுக்க மத்திய அரசு நீட் தேர்வை தமிழகத்தில் நுழைத்தது. இடியென அவள் கனவாக கண்டு கொண்டிருந்த அந்த அனிதாவின் கனவு சிதைந்து நொறுங்கியது. தான் ஒரு மருத்துவர் என்ற கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அனிதா நீட் தேர்வு என்ற அறிவிப்பால் அவள் மனமுடைந்தால், தற்கொலையும் செய்து கொண்டாள். அது போன்றதொரு வேதனைதான் பெண்கள் தாங்கள் கண்டிக்கும் காணும் அந்த கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கும் பெண்கள், இளம் பெண்கள், அந்த பருவ வயதிலே அவர்கள் கேட்படுகின்ற அந்த துன்ப இயலையும் வள்ளுவன் இங்கே படம் பிடித்து காட்டுகிறான். ஒரு பெண் இந்த 1175வது குறளிலே வள்ளுவன் குறிப்பிடுகிறான், படல் ஆற்ற எது கொண்டும் எதன் துணை கொண்டும் இந்த சுமையை நீக்க முடியாது. பைதல் உழக்கும். பைதல் என்றால் சுமை, துயரம், இன்னல், மன அழுத்தம், இது போன்றது. இதனை இந்த பைதல் உழக்கும். இந்த கண்களால் இவளுக்கு இன்னல் நேர்கிறது. இந்த இன்னலை படல் ஆற்றா எது கொண்டும் அதை நிவாரணம் செய்ய இயலாது, அதனை நேர்த்தி செய்ய முடியாது, அந்த இன்னலை போக்க முடியாது. படலாற்றா எதற்கும் அந்த எதை கொண்டும் அந்த துயரத்தை போக்க முடியாது. படலாற்றா பைதல் உழக்கும். தீர்க்க முடியாத இன்னலை திணிக்கும் எது? கண்கள். கடலாற்ற அந்த இன்னல் எப்படி இருக்கும் என்றால், கடலின் ஆழத்தை கூட நாம் கணித்து விடலாம். இன்றைய நவீன சில தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு கடலின் ஆழம், கடலின் மட்டத்திலிருந்து அதனுடைய ஆழத்தை கணிக்கின்ற அளவுக்கு சில தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன. கடலின் ஆழத்தை கூட கணித்து விட முடியலாம். ஆனால் காம நோய் செய்த என் கண், இவளுக்குள் அந்த காதல் நோயால் ஏற்பட்ட அந்த இன்னலை அளவீடு செய்வது எப்படி? கடலின் ஆழத்தை விட மிகவும் பெரியதாக, மிகவும் கொடிய ஆழம் கொண்டதாக, மிகவும் மின்னல் தரக்கூடியதாக அந்த காதல் நோய் இவளுடைய கண்களால் நேர்கிறது. அந்த இன்னல் கண்களால் நேர்கிறது. கண்கள் ஒருவனை அறிமுகம் செய்து வைக்க இவள் பழகுகிறாள். அவனை பற்றிய நினைவுகளை அடிக்கடி காட்டி மகிழ்ச்சியை ஊட்டுகிறது கண்கள். இவள் உறங்கலாம் என்றாலோ கண்கள் முந்திக் கொண்டு அவனுடைய முகத்தை கொண்டு வந்து இவள் முன் நிறுத்துகிறது. இவள் தூங்குவாளா? அவன் முகத்தை பார்ப்பாளா? தூக்கத்தை கெடுத்து அவனுடைய முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாள். படலாற்றா பைதல் உழக்கும். இது அவளுள் ஒரு வேதனையாக, தூக்கமே வருவதில்லை. இது நினைவலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன இந்த கண்கள் இவளுக்கு. அது ஒரு பெரும் சுமையாக பைதல் உழக்கும். அந்த இன்னல் எப்படிப்பட்டது என்றால், அவனோடு பேசிய அந்த நாட்கள், அவன் சீண்டிய அந்த சீண்டல்,
அவன் வருடிய அந்த வருடல், அவன் தடவி கொடுத்த அந்த கூந்தலின் நெகிழ்வு, அவன் பேசிய அன்பு மொழிகள், இப்படிப்பட்ட அந்த நிலையிலே தான் அவளுடைய நினைவுகள் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. படலாற்ற பைதல் உழக்கும், தீர்க்க இயலாத சுமையை அவளுக்குள் சுமத்தும் கண்கள். கடலாற்ற அது அந்த இன்னல் எப்படிப்பட்டது என்றால், கடல் ஆற்ற, கடலின் ஆழத்தையும் நாம் கணித்து இயல முடியும். ஆனால் உள்ளத்தில் இவளுக்குள் விளைந்த அந்த இன்னலை இப்படிதான் என்று விவரிக்க இயலாது. ஒரு நேரத்தில் அவன் கூட உலா வருதல் போன்ற ஒரு காட்சி, ஒரு நேரத்தில் அவள் அருகில் அமர்ந்து அவன் இன்பமான வார்த்தைகளை, இன்பமான சொற்களை, கனிவான சொற்களை பேசுவது போன்ற காட்சி, இன்னொரு நேரத்தில் அவன் அவளுடைய கூந்தலை வருடி கொடுப்பது போன்ற காட்சி, இன்னொரு நேரத்தில் அவளும் கைகோர்த்து புல்வெளியில் நடப்பது போன்ற காட்சி. இப்படி அடுத்து நிகழ்வுகளை அது காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இமைகள் அவளுக்கு கடலின் ஆழத்தை கூட கணித்து விட முடியும். ஆனால் இந்த கண்கள் அவளுக்கு காட்டுகின்ற காட்சியின் அளவை கணிக்கவே முடியாத அளவுக்கு அந்த கண்கள் இவளுள் ஒரு இன்னலை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கின்றது. படலாற்றா பைதல் உழக்கும், அந்த தீர்க்க முடியாத, எது கொண்டும் போக்க முடியாத, எது கொண்டும் நிவர்த்தி செய்ய முடியாத துன்பத்தை இந்த கண்கள் அவளுக்கு, இன்னலை கண்கள் அவளுக்கு தோற்றுவிக்கின்றன. அந்த இன்னல் எப்படிப்பட்டதென்றால், கடலாற்ற, கடலின் ஆழத்தை நாம் கணித்து விட முடியும். ஆனால் கடலினும் பெரிதாகன ஒரு இன்னலை, அந்த காதல் நோய் என்ற சுமையை அவளுக்குள் செய்த என் கண், அவளுக்குள் செய்தன அந்த கண்கள். இங்கே நான் கண்கள் இவளை பார்த்து கிண்டல் அடிப்பது போல நான் கொஞ்சம் மாற்றி அந்த உரை வடிவில் கொடுத்திருக்கிறேன். என்னைக்கு நீ அழகு செய்தாய், ஆனால் நான் உனக்கு இமையை, உனக்கு சுமையை நான் கொடுத்து விட்டேனே என்று கண்கள் புலம்புவது போல கொஞ்சம் என் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இங்கே அவள் உழக்கும், பைதல் உழக்கும் அந்த வேதனையை வள்ளுவன் மிக அழகாக சித்தரித்து, அந்த பருவத்தில் ஒரு பெண்ணுக்கு நேருகின்ற அந்த இன்னலை, காதலால் விளைகின்ற அந்த இன்னலை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறான். அன்றைய வாழ்க்கை முறை, தமிழ் மக்கள் மிக உரிமையுடையவர்களாக, தங்களுடைய வாழ்க்கை நேர்த்தியை தாங்களே அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த குறள் மூலம் நாம் காண முடிகிறது. எவ்வாறெனில், மனு தர்மம் ஒரு பெண்ணுக்குரிய உரிமையை வழங்குவதில்லை. அவள் ஆணின் இச்சைக்குட்பட்டவள் என்றுதான் அவளை காட்டுகிறது. அவள் சுயமாக தன் வாழ்க்கை பற்றி அவள் சிந்திக்கக்கூடாது என்று மனு தர்மம் கட்டுப்பாடு விதித்து ஆரியர்களை வழிநடத்துகிறது. ஆனால் தமிழ் மக்கள் அந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கக்கூடியவர்களாக, உரிமை படைத்தவர்களாக, தங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒருவனோடு மனம் நெகிழ்ச்சி கொண்டு அவனையே நினைத்து எப்படியும் அவனையே கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு உரிமை அவர்கள் பெற்றவர்களாக தான் அன்றைய தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த குறள் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. தமிழ் மக்களே, தோழர்களே, இந்த குறளின் விளக்க வரிகளுக்கு நாம் செல்வோமா? இமை மூடி இமை நேரமும் தூங்க முடியாமல் துடிக்கும் கண்கள், இரவும் பகலும் இரு கண்களும் புலம்பும் வார்த்தைகள் ஒரு கோடி. ஆழ்கடல் அளவென்ன, விரிகடல் பரப்பென்னவென விரித்துரைக்க கூடும்.
ஏந்திலேயே உனக்கு இரு கண்கள் யாம் செய்த பெருந்துயர்தனை உரைத்திடக் கூடுமோ? காமம் எதுவென அறியாத சிறு கிள்ளை நீ, மை தீட்டி அழகு செய்தாய் எமக்கு நீ. காமத்தை தீ மூட்டி செய்தோமே கடுந்துயர் யாம் உனக்கு.